வணக்க மக்களே, வெல்கம் டு தி பெட்டர் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரிவான் ஆதித்யா அப்படின்ற ஒரு தமிழ் டப்டு மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா தெலுங்குல நிவாசி அப்படின்ற பேர்ல ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இந்த படத்தோட தமிழ் டப்டு வெர்ஷனை இப்ப தந்தி ஒன்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த படம் ஒரு பைக் ட்ரிப் ஒருத்தரோட வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்களை உண்டாக்குது அப்படின்ற மாதிரியான தீம்ல எடுக்கப்பட்ட ஒரு படம். அதாவது இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே வந்து ஜெயபிரகாஷை காட்டியிருப்பாங்க. இவர் வந்து ஒரு பெரிய பிசினஸ் மேனா இருப்பாரு, ரொம்ப ரொம்ப பணக்காரர். அவரோட பையன் தான் வந்து ரிவான் ஆதித்யா. ரிவான் ஆதித்யாவுக்கு சின்ன வயசுல இருந்தே வந்து பண கஷ்டம் அப்படின்னாலே என்னன்னே தெரியாது. ரொம்ப ரொம்ப சொகுசா வளர்ந்த ஒரு நபரா இருக்காரு. ஸோ லைஃபோட அந்த யதார்த்தத்தை இவருக்கு புரிய வைக்கணும் அண்ட் இவர் ஒரு கம்ப்ளீட் மேன் ஆக்கணும் அப்படின்றதுக்காக இவர் ஒரு டாஸ்க் தராரு. அந்த டாஸ்க் படி ரிவான் ஆதித்யா ஒரு பைக் ட்ரிப்ல ஈடுபடுறாரு. அந்த ட்ரிப்ல என்னென்ன மாதிரியான மனிதர்களை சந்திக்கிறாரு, அவங்க இவரோட வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான மாற்றங்களை உண்டாக்குனாங்க, கடைசியா இவர் அந்த லைஃபோட யதார்த்தத்தை உணர்ந்தாரா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இந்த படத்தோட கதைக்களம், அதாவது ஒரு பணக்கார அப்பா தன்னோட பணக்கார மகனை வந்து திருத்துறது அப்படின்றதுக்காக சில டாஸ்க் கொடுக்கறது அப்படின்றது தமிழ் சினிமால ஏகப்பட்ட படங்கள் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். தம்பிக்கு அந்த ஊருன்னு சொல்லிட்டு ரஜினி நடிச்ச படம் சொல்லுவேன். அதே மாதிரி அள்ளித்தந்த வானம் அப்படின்னு சொல்லிட்டு பிரபுதேவா நடிச்ச படம் சொல்லுவேன். ஏன் பிரியமானவளை விஜய் நடிச்சது இருக்குல்ல, அதுவுமே கிட்டத்தட்ட இந்த மாதிரியான ஒரு சாயல் தான். ஸோ இந்த மாதிரி அடிச்சு துவைச்ச ஒரு சப்ஜெக்டை தான் இதில் படமா எடுக்கணும்னு நினைச்சிருக்காங்க. சரி, அதை கூட ஒழுங்கா எடுத்தாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அறகுறையா எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு ரோட் ட்ரிப் அப்படின்றது எப்படி இருக்கணும், ஒரு விதமான பிளசண்டா இருக்கணும் அண்ட் ஒரு இடத்துலையும் இவருக்கு ஒரு விதமான இம்பாக்ட் கிரியேட் ஆகணும். பட் இதுல எப்படி இருக்கும் அப்படின்னா பைக் ட்ரிப் மாதிரியே இருக்கவே இருக்காது. ஒரு ஷேர் ஆட்டோ ஓட்டுற மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருக்கும். அதுவும் போற வரவங்களெல்லாம் வந்து பிக் பண்ணி ஏறின்னு ஏத்தினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி நிறைய மனிதர்களை வந்து தேவையில்லாம இந்த கதைக்குள்ள ஏத்திருப்பாங்க. அண்ட் எந்த இம்பாக்டுமே இந்த கதைக்கு அவங்க கொடுத்துருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இதுல வேற இந்த படத்துக்கு நடுவில் ஏகப்பட்ட சாங்ஸை வேற சொருகி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரெடி படமே வந்து ஒரு மாதிரி அன்ஆர்கனைஸ்டா போயிட்டு இருக்கு. இதுல இந்த சாங்ஸ் இன்னுமே இந்த படத்தை வந்து லெட் டவுன் பண்ணி விட்டுருச்சு அப்படின்னு சொல்லுவேன். அந்த ஜேர்னியோட ஒரு முக்கியமான அம்சங்கள்னு பாத்தீங்கன்னா டுவர்ட்ஸ் த எண்ட் இவர் பிறந்த இடத்துக்கு போவாரு. அப்போ தன்னோட அப்பாவோட கஷ்டத்தை புரிஞ்சுப்பாரு, தன்னோட அப்பா எப்படிலாம் வளர்த்தாருங்கிறத தெரிஞ்சுப்பாரு. ஸோ இதெல்லாம் ஓரளவுக்கு ஓகேவா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த சொந்தக்காரங்களோட ரியல் ஃபேஸை புரிஞ்சுக்கிறது அப்படின்றதுமே ஓரளவுக்கு ஓகேவா இருந்துச்சு. மற்றபடி அந்த ஜேர்னி பைசாக்கு பிரோஜனம் இல்லாத ஜேர்னி அப்படின்னு சொல்லுவேன். ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பிலோ ஆவரேஜ் படம் தான். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 1.8 out of 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் பெருசாலாம் இல்லை, பார்க்கணும்னா அவங்க இஷ்டம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.